வலுவான கதையும் நல்ல கதாபாத்திரமும் இருந்தால் மட்டுமே நடிக்க ஒப்புக்கொள்ளும் நாயகிகளில் அனுபமா பரமேஸ்வரனுக்கு தனி இடம் உண்டு. பிரேமம்ல தொடங்கி சமீபத்திய மரதா வரை அவங்க நடிப்புல கலக்கிட்டு இருக்காங்க. நடிகை அனுபமா பரமேஸ்வரன் நடிச்ச லாக்டவுன் படத்துடைய இயக்குனர் ஆர்ஜே ஜீவா அவங்களுடைய சினிமா பயணம் பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். புதுப்பேட்டை உட்பட சில படங்கள்ல ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்க ஆரம்பிச்ச இவரு லாக்டவுன் காலகட்டத்துல கதை எழுதியிருக்காரு. அதாவது லைக்காவில் அறிமுக இயக்குநர்களுடைய கதைகள் கேட்கறதா சொன்னாங்களா, அங்க போய் முயற்சி பண்ணாராம். என் கதை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு. அடுத்த சில நாட்கள்ல டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதை. எங்க ஏரியாவில் நடந்த ஒரு விஷயத்த மையமாக வச்சு சஸ்பென்ஸ் த்ரில்லராக கதையை கொண்டு வந்திருக்கேன். இதுல நடுத்தர குடும்பத்து பெண் அனிதாவா அனுபமா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அனுபமாவின் அப்பாவாக சார்லி, அம்மாவாக நிரோஷா, ஹீரோயின் தோழியாக பிரியா வெங்கட், லிவிங்ஸ்டன், லுல்லுசபா மனோகர், லுல்லுசபா மாறன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. என் ரகுநந்தன் சாரின் இசையும் ரேணிகுண்டா ராங்கி படங்களின் ஒளிப்பதிவாளர் கே சக்திவேலின் கேமராவும் த்ரில்லரில் விறுவிறுப்புக்கு பலம் சேர்த்திருக்கிறது. முழுக்க முழுக்க சென்னையிலேயே ஷூட்டிங்கை நடத்தி முடிச்சிட்டோம். தயாரிப்பாளர்கள் சுபாஷ்கரன் சார், தமிழ்குமரன் சார் 2 பேருமே அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க. என்னோட பூர்வீகம் சென்னை தான். ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எதிரே உள்ள ஏரியாவில தான் பிறந்து விளந்தேன். என் நட்பு வட்டத்தினர் சினிமாவில சின்ன சின்ன ரோல்களை நடிச்சிட்டு இருந்ததால நானும் நடிப்புல இறங்கிட்டேன். புதுப்பேட்டையில தனுஷாரை பார்த்து பயப்படுறியா குமார்னு டைலாக் பேசுமே ஒரு கேரக்டர், அது நான் தான். அதுல செல்வராகவன் சார் நடிப்பு சொல்லி கொடுக்கறத வேடிக்கையா பார்த்ததுனால எனக்கும் டைரக்டர் ஆகணும்னு ஆர்வம் வந்துடுச்சு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கணும் என்பதை விட அவரது டைரக்ஷன்ல வேடிக்கை பார்த்தாலே இயக்குனர் ஆக்கிடலாம். என்னோட மானசீக குருவா அவரைத்தான் சொல்லுவேன். புதுப்பேட்டைக்கு பிறகு சில படங்கள்ல நடிச்சேன். என் நண்பர்கள் சுப்பு, சகாயம், இளையராஜா, விஜயகுமார்னு பலரும் சில இயக்குநர்களின் படங்களுக்கு கதை விவாதம் பண்ண போவாங்க. இன்னைக்கும் நான் படம் இயக்குறதுக்கு காரணமே செல்வராகவன் சார் தான். புதுப்பேட்டையில தலை காட்டுற சீன்ல தான் நடிப்பேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா டைலாக் பேசி படம் முழுவதும் பயணிக்கிற கேரக்டர்ல வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. வாய்ப்பு கேட்டு போனதுமே செல்வராகவன் சார் என்னை பார்த்துட்டு அவர் உதவியாளர்களிடம் இவருக்கு வேட்டி சட்டை கொடுங்கன்னாரு. எனக்கு பெரிய கதாபாத்திரமா கொடுத்தார் அவரு. எனக்கு தெலுங்கு பேச வரும். ஹைதராபாத்ல நடந்த ஷூட்டிங் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை அதிகாலையில அங்கே உள்ள மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. தெலுங்குல பேரம் பேசி வாங்கலாம்னு நினைச்சுதான் அவங்க அங்க கூட்டிட்டு போனாங்க. அன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஷார்ட் நான் இருக்கணுமா. ஆனா நான் மேனேஜர் கூட மார்க்கெட்ல இருக்கேன். எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா ஷார்ட் எடுக்கிற டைம் ஸ்பாட்ல செல்வராகவன் சார் இருக்காரு, என்னை தேடிட்டு இருக்காரு. உதவியாளர்களிடம் அவன் எங்கடா, அவனை கூட்டிட்டு வாங்கடா, என் பெயரை சொல்லாம என்னை கூப்பிட்டுருக்காரு. சுத்தி இருக்கிறவங்க அவர் யாரை கூப்பிட சொல்றாருன்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறாங்க. அதன் பிறகு சாருக்கு என் பெயர் நினைவுக்கு வந்ததும் ஜீவா எங்கடான்னு கேட்டிருக்காரு. நான் ஸ்பாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அப்ப கோபத்துல என்னை திட்டுவார்னு நினைச்சு என் முகமெல்லாம் வியர்த்து விறுவிறுத்துச்சு. அவர் என்கிட்ட கோபப்படவும் இல்லை, திட்டவும் இல்லை. எனக்கு இன்னமும் பயமா இருந்துச்சு. ஆனா ஷூட்டிங் முடிகிற வரை அவர் என் மீது கோபிக்கவே இல்லை. அதே சமயம் அந்த மேனேஜரை கூப்பிட்டு 10 ரூபாய் மிச்சம் பண்றதுக்காக அவனை கூட்டிட்டு போயிட்டீங்க, அவனால 1 மணி நேரம் ஷூட்டிங் நின்றுடுச்சுன்னு கொஞ்சமும் கோபப்படாம அமைதியா சொன்னாரு. அப்படி ஒரு நல்ல மனிதரின் அன்பை பார்த்து வியந்துட்டேன். ஷூட்டிங் பிரேக்ல தனுஷாரோட கிரிக்கெட் விளையாடுவோம், ஒன்னா அமர்ந்து சாப்பிடுவோம். அந்த படத்துல விஜய் சேதுபதி வேற நடிச்சிருந்தாரு. 2 பேருமே இப்பவும் என்னை எங்க பார்த்தாலும் கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லரை செல்வா சார் கிட்ட காமிக்கணும்னு விரும்புறேன். பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு ஜீவா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.